Guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஹெட்டிங் டேகு, பேராகிராஃப் டேகு, அதுக்கப்புறம் லைன் பிரேக்ஸ் டேக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து இமேஜ் டேக்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கர் டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் டேக். இமேஜ் டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? நம்ம இமேஜ் டேக் வந்து இப்படிதான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். க்ளோஸ் டேக் வந்து பண்ண மாட்டோம். ஓகேவா? இதான் அதோடைய ஸ்மால் எக்ஸாம்பிள். நம்ம இதை கோட் நம்ம விஎஸ் கோட்லயும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ். ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம பாத் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ்னால நம்ம இமேஜை எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம், ரிட்ரீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த டேரக்டா அந்த இமேஜஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. பட் நம்ம சேம் ஃபோல்டர்ல தான் நம்ம இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ்ல வந்து இருக்கலாம். ஓகேவா? நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நான் சொல்றேன் அது என்னன்னு. ஸோ சோர்ஸ், ஓகேவா? எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ். அதுக்கப்புறம் ஆல்ட், இது ஆல்டர்னேட்டிவ். சப்போஸ் இந்த இமேஜ் வந்து லோட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எரர் வருதுன்னா அந்த இமேஜ் வந்து பிரேக் ஆகாம அதுல என்ன இமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெப்சைட்லாம் வந்து இமேஜ் வந்து சப்போஸ் நெட் இல்லாம நமக்கு நெட் இல்லாம சப்போஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்காது. பட் அதுக்கு அந்த இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது டாகோட இமேஜ் இருந்திருக்கனால கியூட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இமேஜுங்கிறது டேக். ஓகேவா? அது உள்ள ஸ்பெசிஃபை பண்றது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்ரிபியூட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ வித் ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? 300 பிக்சல் வச்சிருக்காங்க. ஸோ 300 பிக்சல் வித்தில் வந்து ஸ்பெசிஃபை ஆகும். ஓகேவா? ஹைட்டும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான் இமேஜ் டேக் பற்றி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கர் டேக். ஓகேவா? இந்த ஆங்கர் டேக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹைப்பர் லிங்க்ஸ் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வெப் பேஜில் வந்து லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். கரெக்டா? ஸோ அது எல்லாமே இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுக்கணும். இதுல ரெஃப்ங்கிறது ரெஃபரன்ஸ், நம்ம எங்க போறோம், அடுத்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றது இங்க google.com இருக்கு. ஸோ google.comக்கு இது வந்து நேவிகேட் ஆகும். ஓகேவா? இந்த லிஸ்ட் கூகுள்ங்கிறது உள்ள ஸ்பெசிஃபை பண்ற அந்த நேம். இப்ப லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க் எங்க போகுதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அது மேலேயே நம்ம எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிடுவோம். இது வந்து ஆங்கர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் யூசர்ஸ் அப்சல்யூட் பாத். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாத்துன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்துட்டு டாகல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் பாத்தும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அப்சல்யூட் பாத்தும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் இங்க சொன்னேன் இல்லையா, இமேஜஸ் ஸ்லாஷ் டாக். இப்போ இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள டாக் இருக்கிறத ரெட்ரீவ் பண்ணு. ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ் பார்ட். இது வந்து நம்ம ப்ராஜெக்ட், நம்ம லோக்கல் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இருக்கிற ஃபோல்டர் இது. ஓகேவா? அப்சல்யூட் பார்ட்டுங்கிறது நம்ம எக்ஸ்டர்னலா வேற ஏதாவது லிங்க்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அங்க யூஸ் பண்றது வந்துட்டு அப்சல்யூட். ஓகேவா? அதான் டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேட்டிவ் பார்ட்டுங்கிறது நம்மளுடைய லோக்கல் ப்ராஜெக்ட்ல இருக்கிறது. அப்சல்யூட் பார்ட்டுங்கிறது நம்மளுடைய அந்த ஃபுல் யூஆர்எல்லுமே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றோம். ஓகேவா? அதான் அப்சல்யூட் பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் அண்ட் ஆங்கர் டேக் வச்சு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் விஎஸ் கோட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து விஎஸ் கோட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம சும்மா ஒரு டைட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாடி டேக்ஸ்ல எந்த விதமான டேக்ஸும் நம்ம எழுதலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃப்ளவர்ஸ் டாட் ஜேபிஜி ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃப்ளவர்ஸ் இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இதை சேம் ஃபோல்டருக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இமேஜஸ்னால நான் இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இமேஜ் டேக். ஓகேவா? ஐஎம்ஜின்னு டைப் பண்ணாலே அதுலேயே வந்து சஜஷன் காட்டும். நெக்ஸ்ட் எஸ்ஆர்சி. எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள ஃப்ளவர்ஸ் டாட் ஜேபி அதுவே சஜஷன் காட்டும். ஓகேவா? நீங்க கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வந்துடும். இமேஜ் வந்துருச்சா? அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்ல பார்த்தீங்கன்னா ஏஹெச்எஃப் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். https
www.google.com. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல லிங்க் டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டு கூகுள். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது கூகுளுக்கு வந்து நேவிகேட் ஆயிடும். ஸோ இது வந்து நான் லைவ் ப்ரிவியூனால இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண வராது. ஸோ நீங்க வந்து இதை ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்து இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி நீங்க ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். கீழே காட்டுறது பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணும் போதே கீழே வரும். ஓகேவா? www.google.com அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஸோ அவ்வளோதான். நம்ம இமேஜ் ஆங்கர் டேக் பத்தி பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு சில டேக்ஸ்லாம் இருக்கு, அது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.